ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டுட்டோரியல் வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஃபாரு ஒயிலு இந்த மாதிரி லூப்ஸு இப் ஸ்டேட்மெண்ட்ஸு அப்புறம் வந்து கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து அதை எப்படி செக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம்ல. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சேட் பாட் க்ரியேட் பண்ண போகிறோம். சேட் பாட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எதனா கேட்டால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அது கொடுக்குதுல்ல, அந்த மாதிரி நாமளே ஒரு சின்னதாக ஒன்று பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெருசாக ஒரு பண்ணலாம். நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை பண்ணும்போது பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, நான் இப்போ ஏற்கனவே கோடு வந்து அடித்து வச்சுருக்கேன், அதை வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஃபாரில் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து கோடை இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, மெத்தட் இருக்குது டிஃபைன்குள்ளே. அதாவது டிஃபைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா, சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு இப்படி பார்த்தா புரியாது, நான் ஜஸ்ட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு. புதுசாக நியூன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறேன். என்னத்தை டிஃபைன் பண்ணுறேன்னா, சேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு வேரியபிள்ஸ் வந்து 2 கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள்குள்ளே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பாட் வந்து நீங்கள் ஹலோ சொன்னால் அது என்ன ரிப்ளை பண்ணணுமோ அதை வந்து நான் பாட்டில் கொடுத்துக்கிறேன். நம்ம ஹலோ சொன்னால் அது ஹாய் சொல்லணும். நெக்ஸ்ட் ஹவ் கேட்டால் ஃபைன். அப்புறம் வந்து நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நம்ம ஃபைன் சொன்னால் அது ஓகே சொல்லணும். ஓகேவா? சிம்பிளாக நான் கொடுத்துட்டேன். இப்போது நம்ம இதை வந்து எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபார் வேணாம், நான் வந்து i = 0ன்னு கொடுத்துட்றேன். ஏன் கொடுக்குறேன்னு கேட்காதீங்க, நீங்கள் வந்து ஃபார் லூப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஐன்னு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து நான் 0 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார், இப்போ ஃபார்க்குள்ளே என்ன கொடுக்க போகிறோன்னா யூசர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூசர் இன் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போது நான் வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட்டை வாங்கணும்ல, அது தானே பாட், அதுக்கு தானே ரிப்ளை பண்ண போகுது. ஸோ வந்து நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். யூசர் அண்டர்ஸ்கோர் இன்புட் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்புட்குள்ளே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானே இன்புட் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யூ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஏன் விடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ, அதாவது நம்ம பேசுகிறத அது புரிஞ்சிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் என்னென்ன பண்ணும், இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேட்குறீங்க, அது வந்து எப்படி அதை புரிஞ்சிக்கும், ஏற்கனவே அதுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு. இப்போ ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஃபைன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஹலோவுக்கு வந்து அது ஹாய்னும் ஃபைன்னும், அப்புறம் வந்து ஓகே. இப்போ நீங்கள் வந்து கூகுள் கிட்டே கேட்குறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் தான் சும்மா சொல்லிகிட்ருக்கேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இப்போ இன்புட் வாங்குகிறோம்ல, அது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்க்குறோம், செக் பண்ண போகிறோம். இஃப் யூசர் ஈக்குவல் டு யூசர்கிட்ட வாங்குகிறோம்ல, சாரி நான் இது எப்படி போடுறேன், யூசர்
இன்புட் ஈக்குவல் டு அது ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணோம், டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம். உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏற்கனவே இந்த கண்டிஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு யூஸராக இருந்துச்சுன்னா எதை பிரிண்ட் பண்ணணும், பாட்டிலேருந்து பாட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாட் அப்படின்னு சொல்லக்கூடாது, பிரிண்ட்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கோட்ஸுக்கு வெளியே ப்ளஸ் பாட்டோட ஐத்து பொசிஷன் என்ன ஐனே கொடுத்துப்போம். அது ஐ வந்து அந்த இடத்துல என்ன பொசிஷனில் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ரிட்டர்ன் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினையும் முடித்த பிறகு அது ஃபஸ்ட் நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஐயோட கவுண்ட்டை கொடுக்கணும்ல. ஐயோட கவுண்ட் கொடுத்தா தானே, இல்லைனா அது ஜீரோவிலே தான் இருக்கும். ஐயை வந்து நம்ம ப்ளஸ் பண்ண தானே இப்போ ஹாயில் வந்து அது ஹலோவிலேருந்து ஹாய்க்கும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லூப் ஆகுது. அந்த லூப் முடிஞ்ச உடனே இப்போ இந்த இடத்துக்கு வருதுல்ல, இதை செக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு போகணும்ல. அப்போ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்ல. இருங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஃபைன்குள்ளே கொடுத்துருக்கேன்ல. ஸோ வந்து டிஃபைனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நான் இப்போ வந்து ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். ஓ, ஓகே. அது அந்த பாட்டையும் ஹாயையும் சேர்த்து வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், திருப்பி ரன் பண்ணுறேன். நான் வந்து ஹலோ கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் இங்கே வந்து ரிட்டன் கொடுக்கல. ரிட்டனில் கொடுத்துருந்தேன்னா இது என்ன பண்ணுன்னா திருப்பி வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். திருப்பி இதை பிரிண்ட் பண்ண வைக்கும். நம்ம இன்புட் வாங்குகிறோம்ல, அதை இன்புட்டை வந்து இந்த லூப் முடிஞ்சிட்டு திருப்பி இங்கே போகும், யூசர்கிட்ட வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரிட்டன் கொடுக்கணும். ரிட்டன் என்னத்தை ரிட்டன் பண்ண வைக்கணும்னா சேட்டை ரிட்டன் பண்ண வைக்கணும். ஓகேவா? சேட் என்ற ஃபங்க்ஷனை ரிட்டன் பண்ண வைக்கணும். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நாமளே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு நான் இங்கே மவுஸ் இங்கே வச்சுக்கேன். ஓகே, தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு? அவுட்புட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வருது. நெக்ஸ்ட் நான் ஹவ் ஆர் யூ கொடுக்குறேன். ஹவ் ஆர் யூ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஐம் ஃபைன் யூன்னு கேட்குது. நான் ஃபைன் கொடுத்தேன்னா ஓகே சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துடுச்சு. இப்போ நான் நடுவில் வந்து திடீர்னு கூட ஹவ் ஆர் யூன்னு கொடுக்கலாம். ஐம் ஃபைன் யூன்னு கேட்கும். ஃபார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோன்னா அது 1 by 1 டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபாரை வச்சு நம்ம வந்து 1 by 1 அதாவது நம்ம கொடுக்குறது எதுவோ அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பாட்டோட லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கேட்குறோம். அது ஈக்குவலாக என்ன இருக்கோ. இப்போ நம்ம வந்து இப்போ பீப்புள்ஸ் வந்து நிறையா பேர் இப்போ நம்ம ஹவ் ஆர் யூன்றத HRU அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்ல.
அது மாதிரி சிம்பிளாக நம்ம கொடுக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணிவிட்டு இதை தான் கேட்குறாங்கன்னா நம்ம இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம லிஸ்ட்டோ இல்லை டிக்ஷனரியோ கொடுத்து வைக்கணும். இப்போ நான் வந்து வயல் வச்சு பண்ணுறேன். இது இந்த மாதிரி பண்ணால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து டைரெக்டாக ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராமே எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து வயல் வச்சு பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஜஸ்ட்டு சிம்பிள். அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து டிஃபைனில் கொடுத்துட்டேன். டிஃபைனில் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போது டிஇசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது நான் ஃபஸ்ட்டு டிக்ஷனரியாக போடலாம் தான் நினச்சேன். சரி, ஓகே, லிஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த இதுலேயும் லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுலேயும் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் லிஸ்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டாகவே கொடுத்துட்டேன். ஸோ டிஇசின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அந்த வேரியபிளுக்குள்ளே ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதேமாதிரி கேன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு கேலேருந்து இன்புட்டை வந்து நான் வாங்குகிறேன். ஸோ ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வைல் ட்ரூ, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நான் அதை வந்து உள்ளே நமக்கு கண்டிஷன் செக் பண்ண போகிற கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்கேன். இஃப்பில் கொடுத்துருக்கேன். இஃப் கே வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஹலோவாக இருக்குது பட்சத்தில் பிரிண்ட் ஹலோ. நம்ம இப்போ ஹாய்ன்னு கொடுக்குறோன்னா அதுவும் ஹாய் தான் சொல்லும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வரும். இப்போ நம்ம ஹலோ கொடுக்கல, அது நெக்ஸ்ட்டு அதுக்கு பதிலாக ஹவ் ஆர் யூன்றதை கொடுத்துட்டோன்னா அது பாட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஃபைன், அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லலாம். அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து இப்போது நம்ம ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அவங்க பேசுகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா, அப்போ நான் இதில் வந்து கொடுக்காததை நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன்னா இது என்ன பண்ணும், அந்த எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேவா, இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணுறேன் நான் இப்போ ப்ரோக்ராமை. Ctrl+. ஓகே, நான் வந்து ஹலோ கொடுக்குறேன். அதுவும் ஹலோ சொல்லுது. நான் இப்போ வந்து ஹவ் ஆர் யூ கேட்குறேன். அதை ஃபைன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சப்போஸ் நான் இப்போ வந்து வேறு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் வச்சுக்கேன், ஹாய்ன்னு கொடுக்குறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபீட் பண்ணணும். நம்ம இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம்ல, இந்த லிஸ்ட்டில் ஃபீட் பண்ணுறத பீப்புள்ஸ் வந்து எப்படி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அதாவது ப்ரோக்ராம் கிட்ட எப்படி கேட்குறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஃபீட் பண்ணோம்னா, ஃபீட் பண்ணதுக்கு அது என்ன ஆன்சர் பண்ணணுன்றதையும் நம்ம ஃபீட் பண்ணணும். அதில் ஃபீட் பண்ணதை இந்த மாதிரி கேள்வி வந்தால் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும். இப்போ 0னா இப்போ உங்களுக்கு தெரியும் அரே இல்லை பைத்தனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டு டிக்ஷனரி எல்லாத்துலேயுமே அது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் வேல்யூ எப்பயுமே 0ன்னு தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் 0ன்னு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு குழம்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிளாக ஒரு சேட் பாட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ, பை பாய்.